இவதாண்டா உன்னை பெத்த தாய். உங்க அம்மா பேரு மாசாணி. செந்தூர பூவே இங்கு தேன் சிந்தவாவா, தென்பாங்கு காற்றே நீயும் தேர் கொண்டு வாவா. வணக்கம் முதலாளி. வணக்கம் முதலாளி. ஐயா வணக்கம் ஐயா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கிறேன் ஐயா. நிறைய மனசுக்கார மகாராஜா தலை வெட்டாம போடுறீங்க. நீங்க நல்லா இருக்கணும் சாமி. என்னையா மோதிரம்? ஏய், நீ என்ன இடையில வந்து கூடைய நீட்டிக்கிட்டு இருக்க? கூலி அளக்கிற கை ஆளு பார்க்க கூடாது முதலாளி. நீ வாயாடியாச்சே, ஒழுங்கா வேலை செஞ்சிருப்பியான்னு பார்த்தேன். அதென்ன அப்படி சொல்லிட்டியா? 10 ஆள் செய்யற வேலையை நான் ஒத்தாளா செஞ்சுட்டு வந்திருக்கேன். அதுக்காக 10 ஆள் கூலி அவனை கொடுப்பாங்க? கிளம்பு கிளம்பு. இந்த வெட்டு வெட்டிட்டு போறாடா. ஐயா ஏய், என்னையா தேடுறீங்க? மோதிரத்தை காணமேடா. மோதிரமா? ஒருவேளை நெல் அளக்கும் போது கூடையில விழுந்திருக்குமோ? இருக்கும். சரி விடு போட்டு. இல்லங்கடி, ஐயாவோட மோதிரம் காணா போச்சு. எல்லாரும் இங்க நெல்லை எடுத்து வந்து கொட்டுங்க. என்ன பாக்குறீங்க? எவளாவது எடுத்திருந்தீங்க அவளை. என்ன முதலாளி, மோதிரத்தை கட்டி எங்க கூடையில போட்டுக்கிட்ட மாதிரி மிரட்டுறீங்க? இருங்க தொலைவி பாக்குறேன். வாசனி, நெல்லு கூலி வாங்கும்போது என் கூடையில தான் விழுந்துருச்சு. நான் தான் எடுத்து வச்சிருக்கேன். ஏன்டி இப்படி செஞ்ச? தெரிஞ்சா கட்டி வச்சு உரிச்சிருவாங்க. இப்ப என்ன பண்ணட்டும் வாசனி? தெரிஞ்ச மானமே போயிடும். உன் மானம் மட்டும் இல்ல, நம்ம சாதி மானமே போயிடும். என்ன முதலாளி, உங்க கழுத்து மேட்டுக்கு வேலைக்கு வந்தா களவாணி பட்டம் கட்டுவீங்களா? இல்லம்மா, அது மோதிரம் இல்ல முதலாளி, ஒரு பொருள் காணாம போச்சுன்னா அது திருப்பி கிடைக்க பிள்ளையார புடிச்சு வச்சு கங்கையில கரைச்சோம்னா காணாம போன பொருள் திருப்பி கிடைச்சிடும். நாங்களாம் அப்படிதான் செய்வோம். நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியலையே. உங்க மோதிரத்தை நான் கண்டுபிடிச்சு தரட்டுமா? நீ கண்டுபிடிச்சிருக்க, அது எப்படி? தங்கமல சாமி எங்க குலசாமி, குள்ள சாமி குண்டு வைத்த சாமி, வெள்ள கொம்பு சாமி வேண்டிக்கிட்ட சாமி, காணாத மோதிரத்தை கண்ணு முன்னே காமி. கை நீட்டுங்க. நீட்டியா? விசாரணை வந்தா அப்புறம் என்ன, எல்லாரும் தான் சந்தேகப்படுவாங்க. சரி சரி, நீங்களும் கை நீட்டுங்க. நானுமா? ஆமா. மோதிரமே என்னோடதுமா? அப்புறம் நாங்க கரைச்சு கிடைக்கலன்னா எங்களை கேட்க கூடாது. மார்க்கமான ஆளா இருக்கியா வையே. போய் கரைக்கும் போது மோதிரத்தை உள்ள வச்சு கரைச்சிரு. நீ போ முதலாளி. இப்போ கைவிட்டு பாருங்க, உங்க மோதிரம் இருக்கும். அது எப்படி கிடைக்கும்? பாத்தியலா, உங்க மோதிரம் கிடைச்சிருச்சா? நாங்க பாரோம். தான் எனத்து களவாணியை காப்பாத்துறதுக்கு எனக்கே கண்கட்டி வித்த காட்டியிருக்கா. ஏன்டா கொஞ்சம் ஃபீல் பண்ணத்தான் விட. போ. சரிங்க. கண்ணு எரியுதுமா. ஷோ, தலைய ஆட்டாத, அப்பதான் எண்ணெய் கண்ணுல இறங்காது. போதும் நீ. ஏய், கைய விடுறா. நீ ஃபாரின்ல போய் படிச்சுட்டு வந்திருந்தாலும் நம்ம பழக்க வழக்கத்தெல்லாம் மாத்த முடியாது. வாரம் ஒரு வாட்டி எண்ணெய் தேய்க்கலனா சூடு தலைக்கேறி உடம்பு கெட்டு போயிடும். அவன் என்ன சின்ன புள்ளையா? அவனா தேய்ச்சிக்க மாட்டான்? ஏன் கேட்க மாட்டீங்க? அவன் எப்பவுமே எனக்கு சின்ன புள்ளைதான். நல்ல அண்ணி, நல்ல தம்பி. எவ்வளவு நேரம்மா? கண்ணு எரியுது, சீக்கிரம் குளிப்பாட்டுமா. அண்ணி, எனக்கு தான் நீ கண்ணு எரியுது. சரி சரி, பழக்கடையில போய் உட்காருங்க, தண்ணி எடுத்துட்டு வரேன். அப்படியே ஓடி போயிருவோம். ஏன் சிலுக்குதுமா? ஏன் சிலுக்காதுடா? அம்மா முகத்தையே பார்க்காத புள்ள, அம்மாவா இருந்து பாத்துக்கிறேன். உங்களை நம்பிதான் தோன்றோம். கண்டிப்பா ஊத்து கிடைச்சிரும் இல்லையா? கண்டிப்பா சார். ஆனா மார்க் பண்ண பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் மாறாம பாத்துக்கங்க சார். வரேன் சார். மகிழ்ச்சி. வாங்க வாங்க. ஏய் ஏய், ஏகப்பட்ட பாயிண்டா இருக்கு. எது நம்ம பாயிண்ட்னு தெரியலையே. ஏங்க அரட்டினீங்க? மாடு மிரண்டு ஓடிடுச்சுங்க. என்ன மாடு வரடு வாடிடுச்சு?
நிலத்துல வந்து முளைக்குச்சி அடிச்சு எல்லா பாயிண்ட்டையும் மாத்தி விட்டது இல்லாம கம்ப்ளைண்ட் வரையடா. இந்த அடிக்கிறோம்லாம் வச்சுக்காதீங்க. பிறகு உங்களை என்ன கொஞ்சுவாங்களா? இங்க பார், இன்னொரு தடவை என் நிலத்துல வந்து மேய்ச்சிக்கிட்டு ஏதாவது டிஸ்டர்ப் பண்ண பிச்சு போடுவேன் தெரியுதா? வர்றா. ஏண்டா மாடு முட்டிச்சா? இல்ல கொட்டிடுச்சு. யாரு? முதலாளி. முதலாளியா? நீ என்ன பண்ண? இல்லக்கா வளம் பார்த்து நட்டு வச்சுக்கும் போல மாடை கட்டினேன். முதலாளி அரட்டினாரு, மாடு மிரண்டு கொம்போட ஓடி போச்சுக்கா. அதனால முதலாளி கொட்டினாருக்கா. இதுக்கு தான் கொட்டினாரா? வா நான் கண்டுபிடிச்சு தரேன். எந்த காட்டுலடா? புஞ்ச காடுக்கா. எங்கடா முளைக்குச்சி இருந்த இடம்? இங்கேதாக்கா. இத்தனை ஓட்டை இருக்கு, எந்த ஓட்டையிலக்கா தண்ணி வரும்? கண்டுபிடிச்சிருவோம். உமையாள் நாராயணி, நான் செய்யறதுக்கு நல்ல வழியை காமி. முக்கண்ணு முனியம்மா 3 தரம் சுத்தி வாரேன். முத்தான மாரியம்மா முன் வந்து காட்டம்மா. முச்சுளி இருக்கும் இடம் ஓடி வந்து காட்டு தாயி. மண்ணு பொன்னாகணும், மக்கதாகம் தீர்க்க வரணும். தண்ணி இருக்கும் இடம் தட்டாம காட்ட வந்து கன்னி பொண்ணு கையில் கரகாட்டம் ஆடு தாயி. ஆடாடு 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 ஆடாடு. ஹாய், கண்டுபிடிச்சிட்டேன். என் காட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? நீர்வளம் பார்த்தேன். அதான் ஏற்கனவே பாத்துட்டோம்ல. எங்க பாத்தியா? அங்க பாத்துட்டோம். அங்கயா? சரிதான். முள்ளு முனையில 3 குளம் வெட்டி வச்சேன். அதுல 2 குளம் பாலு, 1ல தண்ணியே இல்லங்கிற கதையா? கடிகாரம் முள்ள காட்டி காசை வாங்கிட்டு போயிருப்பாங்க. நல்லா ஏமாத்திட்டாங்க. முதலாளி, அங்க ஒரு சொட்டு தண்ணி கூட இல்ல. இங்கதான் இருக்கு. என் கை தேங்க போய் சொல்லாது. வேணும்னா பாருங்க. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியுமா? இது மட்டுமா? எங்க இடி இடிச்சா எங்க மழை பெய்யும்னு தெரியும். என்னென்ன பருவத்துல என்னென்ன விதைக்கணும்னு தெரியும். 5 காணி சேத்து நடுவுக்கு எத்தனை கூலி ஆளு வேணும்னு தெரியும். எல்லா வியாதிக்கும் நாட்டு வைத்தியம் தெரியும். அப்படியா? 50 பேர் வந்தாலும் வாய்க்கு ருசியா பொங்கி போட தெரியும். சிக்கலான பிரசவத்தை பக்குவமா பார்க்க தெரியும். அப்புறம் என்ன தெரியும்? அப்புறம் இன்னும் என்ன தெரியணும்? ஆசைப்பட தெரியுமா? ஆசைப்படவா? எது மேல? ஏன் மேல? ஜி, தப்பு பண்ண தெரியாது சாமி. தென்னந்தோப்பினிலே தேங்காய் பறிக்கையிலே தாகம் எடுத்து லாரி வந்தோன்னு சரக்கு ஏத்தி விட்டுரு. ஓகேயா? இளநீரான இருக்க மரமேற தவிப்பதென்ன? மனசெல்லாம் நினப்பு கீத்தாக பின்னுதையா. நல்லா தாண்டி மாசாணி பாடுற. நான் வயசுல பாடாத பாட்டா? தென்னந்தோப்பினிலே தேங்காய் பறிக்கையிலே தாகம் எடுத்த மச்சான். பயந்துட்டியா? அம்மா ஏதோ ஒரு பாட்டு பாட்டியா? என்ன பாட்டு? இல்ல சும்மா. இன்னொரு தடவை பாட. எனக்கு தெரியாது. எனக்காக அந்த பாட்டை பாட. நான் பாட மாட்டேன். ஏய் நில்லடி. எங்கடி கொண்டு போற? நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேம்மா. மேற்கூரை ஓட்டையா இருக்கு, அதனால எடுத்துட்டு போறேம்மா. அம்மா 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 அம்மா. யார் வீட்டுக்கு இத யார் வீட்டு மேய எடுத்துட்டு போற? டேய் ஆரா. ஏண்டி பண்ண வீட்லயே கண்ணா வைக்கறியா? சிண்ட அறுத்துறேன் பார். பொம்பளை மேல கை வைக்கிறியா? வெக்கமா இல்ல உனக்கு? நீ போமா. நம்ம சொத்தை நாம தான் பத்திரமா பாத்துக்கணும் தம்பி. இல்லைன்னா கரைச்சிருவாளுங்க இந்த களவாணி பொம்பளைங்க.